திரு மதிவாணன், இப்ப தனி தொகுதிகளிலையும் தாவேகாவுக்கு கூடுதலாக செல்வாக்கு பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு அந்த தொகுதியில் கிடைப்பதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். நீங்கள் சரியாக சொன்னீங்க. அதாவது விஜய் யாருடைய ஓட்டை எடுக்க போகிறாரு, எல்லாருடைய ஓட்டை எடுக்க போகிறாரு. ஆனால் யாருடைய ஓட்டை அதிகமாக எடுப்பார் அவங்களுக்கு தான் அது ஆபத்தாக முடியும்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். நீங்கள் சொன்னீங்க கரெக்டாக, திமுகவுடைய ஓட்டை தான் அவர் அதிகமாக எடுத்திருக்காரு. அதன் காரணமாக திமுக தோல்வியை சந்திக்குதுன்னு. அதே மாதிரி நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டுருக்கேன், விசிகா அந்த தலித் மக்களுக்கான பல்வேறு பிரச்சனைகள், வேங்கை வயலாக இருக்கட்டும், நாங்குநேரியாக இருக்கட்டும், எந்த பிரச்சனைகள் வந்த போதும் கடந்த காலங்களில் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கேடயமாக இருந்த திருமாவளவன் அவர்கள் கூட்டணி தர்மம் என்ற போர்வையில் போயிட்டு அரசுக்கு பின்னால் உட்காந்துட்டாரு. இதை தலித் மக்களே விரும்பவில்லை. அதனால் வட தமிழ்நாட்டில் ஏராளமான பேர் மைக்ரேட் ஆகுறாங்க. நான் கூட ஒரு கட்டத்தில் சொன்னேன், சீமானும் நம்முடைய விசிகா தலைவர் திருமாவளவனும் திமுக அதிமுக விட கடுமையாக விஜய் விமர்சனம் செய்வதற்கு அடிப்படை காரணம் அவங்களுடைய அடியில் இருக்கக்கூடிய அந்த ரேங்க் அண்ட் ஃபைல்லாம் கடந்து போயிட்டுருக்காங்க. மைக்ரேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் டு டிவிக்கே. அதை உணர்ந்து தான் அவங்க அடிக்கிறாங்கன்னு சொன்னோம். இன்றைக்கி அது உண்மையாக இருக்குது. பாருங்கள், 46 தனி தொகுதியில் 24 தாவேகா முன்னிலை என்பது, அதுவும் தலித்துக்காகவே பேசுகிற கட்சியெல்லாம் ஒன்றில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இது உண்மையிலே தலித் மக்கள், சிறுபான்மை, பெண்கள், இளைஞர்கள் என்று இந்த சோசியல் குரூப்லாம் என்மாசாக ஒரு பக்கம் மைக்ரேட் ஆகியிருக்கு. குறிப்பாக டிவிகே பக்கம்ன்றது மெஜாரிட்டி, என்மாசன்னு சொல்ல முடியாது, பெரும்பான்மை இந்த சோசியல் குரூப்ஸ் டிவிகேக்கு மாறி இருப்பதால் தான் இது சாத்தியமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த அமர்வில் நம்மோட ஜவஹர் அலி இணைகிறார். சார் வணக்கம். அதிமுக 79 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. ஆனால் ஆட்சி மாற்றத்தை கொடுக்கும் அதிமுக என்று அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஆனால் தாவேகா 103 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. அதிமுகவோட இடத்தை தாவேகா எடுத்துட்டு இருக்கா, இல்லை திமுகவுக்கு தான் மிக மோசமான தோல்வியா? இது திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக மோசமான தோல்வி. நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், இந்த 5 வருடம் தமிழ்நாட்டை ஒரு சீரழிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை திமுக நடத்துகிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குலாம் மிக மோசமான முறையில் போயிருக்கு அப்படின்ட்டு சொன்னதனுடைய இது தாவேகா இவ்வளோ பெரிய ஓட்டுக்கள் வாங்குதுன்னா இந்த திமுகவினுடைய ஆட்சியினுடைய அவலங்கள் தான். அதில் யாரும் மறுக்க முடியாது. இரண்டாவது, தாவேகாவினுடைய இலக்கு திமுக ஆட்சி விட்டு நீக்கணும், அதிமுகனுடைய இலக்கு திமுக ஆட்சி விட்டு நீக்கணும். அந்த இலக்கை நாங்கள் அடைஞ்சிருக்கோம். ஆனால் நிச்சயமாக பாருங்க, இறுதி கட்டத்தில் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆவாருங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறேன். இன்னும் வாய்ப்பு இருக்கா? 102 இடங்களில் தாவேகா இருக்கு, இன்னும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் மேற்கு மண்டலங்கள்லாம் அதிகமான சீட்டு எங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. இன்னொன்று இது தாவேகா வெற்றி யாருமே எதிர்பார்க்காத வெற்றி. யாராவது எதிர்பார்த்த பத்திரிகையாளர்கள், நெறியாளர்கள் யாருமே எதிர்பார்க்காத வெற்றி தான் இந்த வெற்றி. இந்த வெற்றிக்கு யார் காரணம்னு பார்த்தா குழந்தைகள் தான் காரணமாண்டு ஒரு ஆபத்தான அரசியலா, தமிழ்நாட்டுக்கு நல்லதா கெட்டதா, இது தமிழ்நாட்டு எந்த வகையில் முன்னோக்கி போகும் என்பதெல்லாம் பல்வேறு மில்லியன் டன் கேள்விகள் இருக்குது. இந்த வெற்றியை கொடுத்தது அந்த குழந்தைகள் தானா அப்படிங்கிற கேள்விகள். இது தமிழ்நாட்டை எந்த வகையில் நாகரிகப்படுத்தும், தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு முன்னணி மாநிலமாக கொண்டு போகும் என்பதில் கேள்விகள்லாம் இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைக்கும், தாவேகா எங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம், அப்படி ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். எல்லாருக்கும் எடப்பாடியார் தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தால், அதிமுகவுக்கு தாவேகா ஆதரவு கொடுக்கணுமா, இல்ல தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவு கொடுக்க தயார்? நாங்கள் பல காலம் 7 முறை தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சி, தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக வைத்திருந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் ஏற்கனவே ஆட்சி அதிகாரம் அனுபவம் பெற்றவர் எடப்பாடியார். அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன். இன்னைக்கு தாவேகா வர்றதுன்னா அதுதான் சொல்றேன், இதை யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் நீங்க பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஆளுங்கட்சி வெற்றி பெறுது, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி தோக்கு போகுது, பாண்டிச்சேரியில் தாவேகா தோக்கு போகுது. இப்போ என்ன இதில் மனநிலை என்ன தெரியுதுன்னா, அங்கே இருக்க ஆளுங்கட்சி சிறப்பாக செஞ்சிருக்கு, இங்கே இருந்த ஆளுங்கட்சி மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. இதனுடைய விளைவு என்னன்னா, மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு பார்த்துருக்காங்க. இந்த திமுக மீது வழக்கமாக கோபம், திமுக மீது கோபம் இருந்தா அந்த இடத்துக்கு அதிமுக தானே வரும். இத்தனை வருடங்களாக அப்படிதானே இருந்தது. அந்த வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் அதிகமாக தாவேகா கொடுத்துருக்காங்க. சரி, புது பிளேயர், 60 வருஷம் இவங்க ஆட்சி செஞ்சிருக்காங்க 2 கட்சிகளும், நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம்னு கொடுத்துருக்கலாம்.
இந்த ஆட்சியினுடைய அவலங்களால் இந்த தான் மக்களுக்கு மிகப்பெரிய கோபம் ஏற்பட்டிருக்கு. இலக்கே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அடைஞ்சிருக்கோம். அதனால இந்த தேர்தல் கணக்கை எப்படி நம்ம பேசுறது, நியாயப்படுத்துவதா, அது அடிப்படையில் நியாயமா தர்மமா என்பதெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்குது. அதனால ஒரு இது சரியான அரசியலா ஆபத்தான அரசியலா அப்படிங்கிறது. ஆனா திமுகவுக்கு இது ஒரு மரணடி. திமுக எண்ணிக்கை அப்படின்றத பார்க்கலாம். தற்போது வரைக்கும் தாவேகா 101 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கு. 104 இடங்கள்ல அவங்க முன்னிலை வகிச்சு வந்தாங்க. இப்ப 3 இடங்கள் குறைந்து 101 அப்படின்ற எண்ணிக்கையில் அவங்க இருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 80 இடங்கள்ல அவங்க முன்னிலை பெற்றிருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் 53 இடங்கள்ல அவங்க முன்னிலை பெற்றிருக்காங்க. கூட்டணிகளுடைய நிலவரத்தை பார்க்கலாம். திமுக 43 இடங்கள்ல தனிப்பட்ட முறையில் அவங்க முன்னிலையில் இருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் 5 இடங்கள்லையும், தேமுதிக 1 இடத்திலையும், விடுதலை சிறுத்தைகள் 1 இடத்திலையும், சிபிஐ 1 இடத்திலும் முன்னிலை பெற்றிருக்காங்க. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக 70 இடங்கள், பாஜக 3 இடங்கள், அமமுக 1 இடம், பாமக 6 இடம். அதிமுகவுக்கு அடுத்தபடியாக பாமக 6 இடங்கள்ல முன்னிலையில் இருக்காங்க. திமுக கூட்டணியில பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 5 இடங்கள்ல முன்னிலை இருக்காங்க. 8 இடங்கள்ல போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகளும் தேமுதிகவும் ஒரு இடத்தில் தான் முன்னிலையில் இருக்காங்க அப்படின்னு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சிபிஐ 1 இடத்திலும், சிபிஎம் 2 இடத்திலையும் முன்னிலை பெற்றிருக்காங்க. தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் அடிப்படையில் 232 இடங்களுடைய முன்னிலை நிலவரம் அப்படின்றது வெளிவந்திருக்கு. தாவேகா 102 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. அதிமுக 67, திமுக 40 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. பாமக 7 இடங்கள், காங்கிரஸ் 4, பாஜக 3 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட்